சித்தையா, எங்களோட இந்த காரியத்துல நீயும் துணையாயிருந்தா எங்களுக்கு பேருதவியாயிருக்கும். இப்ப நான் ஒழுங்கா திட்டம் போட்டு செயல்படுத்தலைன்னா ஆபத்தாயிடும். கேரண்டியா நீங்க என்னோட அமிர்தா தானே? ஏன் கேக்குறேன்னா, என் அமிர்தா என்னைக்கும் இந்த மாதிரி கேள்வி கேட்டதே இல்லைங்க. கேட்கணும்னு மனசுக்கு தோணுச்சு, அதான் கேட்டுட்டேன். ஒருவேளை தப்பா இருந்தா மன்னிச்சிடுங்க. உங்களை மன்னிக்கலாம். ஆனா ஆனா என்ன? நான் இப்ப உங்களை மன்னிக்கணும்னா 1 இல்ல 2 இல்ல 4 முத்தம் செலவாகும். நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும், நானே எடுத்துக்கிறேன். பரவாயில்லையா? அர்ஜுன், பாட்டி, நீங்க என்ன இங்க? அது புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் தனியா இருக்கும்போது நான் வந்து அதுக்கு எடுத்துட்டேன் போல இருக்கு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருப்பா. நீங்க தான் செல்ல பாட்டியாச்சு. சோ கிராண்டட். டேய், இந்த மழுப்புற வேலையெல்லாம் அப்புறமா வச்சுக்கோ. முதல்ல கீழே இறங்கி வா. அமிர்தா, நீயும் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு கீழே வாமா, எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. கண்ணா, என் செல்ல பேராண்டி, உன்னோட விளையாட்டையெல்லாம் நீ அப்புறமா வச்சுக்கோ. சீக்கிரமா கீழே இறங்கி வா. என்ன? சீக்கிரம் வாடா. எங்க அமிர்தா, டோன்ட் வரி. நமக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சுங்க. இந்த அர்ஜுன் என் அமிர்தாவை ஓரளவுக்கு நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கான். டோன்ட் வரி. என் அமிர்தா கொஞ்சம் கூட மாறவே இல்லை. முதல்ல எப்படி இருந்தாங்களோ இப்பவும் அப்படியே இருக்காங்க. அதே செல்லமான அமிர்தா, அதே நல்ல குணத்தோட. சீக்கிரம் வாடா. வந்துட்ட பாட்டி. சித்தையா, நீங்க என்ன பண்றன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இதே கேள்வியை நான் உன்கிட்ட கேட்கறேன். நீ என்ன இங்க வீட்டுல பூஜையில உட்காரத விட்டுட்டு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? துரோகி, அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதிக பிரசங்கித்தனமா நடந்துக்காம வழிய விடு. நில்லு அமிர்தா. பசியோட வந்தவங்க கண்ணு முன்னாடி சாப்பாடு இருக்கும்போது அதை அப்படியே விட்டுட்டு போக முடியுமா? கோவில் வாசல் வரைக்கும் போயிட்டு அந்த தெய்வத்தை பார்க்காம போனா அந்த பரமேஸ்வரன் கோவப்பட மாட்டான்? வா,
ஒரு எட்டு உள்ள போய் தெய்வத்தை தரிசனம் பண்ணிட்டு போயிடு. தேவையில்லை. தெய்வத்தோட ஆசீர்வாதத்தை யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா அமிர்தா? ஏற்கனவே வீட்டுல 1008 பிரச்சனைகள் தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு. ஏதோ எதேச்சியா எவ்வளவு தூரம் வந்துட்ட. இந்த கோவில் பல மகிமைகள் கொண்ட கோவில். தரிசனம் பண்ணாம போனா அபச்சாரம் ஆயிடும் அமிர்தா. வாவுரட்டு தரிசனம் பண்ணிட்டு போ. இந்த சித்தையா இப்போதைக்கு என்ன விடமாட்டான் போல இருக்கே. எதிரிகள் ரொம்ப தூரம் போயிட்டா என்னால பிடிக்க முடியாது. முதல்ல இவன் கிட்ட இருந்து தப்பிச்சாகணும். ஏதாவது பண்ணி இந்த சித்தையா கிட்ட இருந்து தப்பிச்சாகணும். இவனை சமாளிக்கணும்னா இவன் கூட கோவிலுக்கு போகணும். இவன் கிளம்பினதுக்கு அப்புறம் அங்கிருந்து எதிரிகளை பின்தொடர்ந்து போகணும். ஆமா, அதான் சரியா இருக்கும். என்ன அமிர்தா, தெய்வத்தை தரிசனம் பண்ண ராசி பலன் பாக்குற மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வா. ஆமா, என்னோட அமிர்தா கொஞ்சம் கூட மாறவே இல்லை. முதல்ல எப்படி இருந்தீங்களோ இப்போ அப்படிதான் இருக்கீங்க. அது எப்படி என்கிட்ட உங்களுக்கு மாற்றம் தெரியும் அர்ஜுன்? நான் அமிர்தாவோட பிரதிபிம்பமாச்சு. அவளுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் என்னுடைய தேகத்துக்குள்ள நான் ஆவாகனம் பண்ணி வச்சிருக்கேன். அவ உடம்புல ஓடுற ரத்தம் தான் என்னோட உடம்புலயும் ஓடுது. அவ நாடி நரம்புகள்ல இருக்கக்கூடிய ஜீவ ஆத்மா தான் என்னுடைய தேகத்துல இருக்கும்போது மாற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அர்ஜுன். எந்த மாற்றமும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கோம். அந்த ஆண்டவனுக்கே கூட எங்க 2 பேருக்குள்ள இருக்கிற வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும்போது நீங்க இல்ல வேற யாராலையும் முடியவே முடியாது. இதுதான் இந்த சேஷாவோட சக்தி அர்ஜுன். இந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த மனுஷனாலையும் முடியாது. இது எல்லாருடைய அறிவையும் மீறின ஒரு ரகசியம். அமிர்தா, நீ இன்னும் இங்கதான் இருக்கியா? ஏன் ரெடி ஆகல? ஏதோ ரகசியம் அது இதுன்னு பேசுற மாதிரி இருந்தது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்ராக்கா. இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் புருஷன் பொண்டாட்டியோடைய தாம்பத்திய வாழ்க்கை 100 வருஷம் நல்லா இருக்கணும்னு எத்தனையோ ரகசியங்கள் அடங்கி இருக்குன்னு கேள்விப்பட்டேன். என் பாட்டி தாத்தா எல்லாம் இதை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. அது ஞாபகம் வந்துச்சு, அதான். அதையெல்லாம் நினைச்சுக்கிட்டு இப்படியே நிக்க கூடாதுமா. தாம்பத்திய ரகசியம் உனக்கு புரியணும்னா சாஸ்திரங்கள் எல்லாம் தடையில்லாம நல்லபடியா நடக்கணும்ல. போங்க சித்ராக்கா. சரி சரி, கீழே எல்லாரும் என்ன சாஸ்திரத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. சீக்கிரம் வா. அமிர்தா, என்ன எதையோ யோசனை பண்ணிட்டு நிக்கிற? ஒண்ணும் இல்லக்கா, அது எனக்கு எல்லாம் புரியும் அமிர்தா. உனக்குள்ள ஏற்படுற பயம், அச்சம், தயக்கம் எல்லாமே எனக்கு நல்லா புரியும். நீ ஒன்ன தெரிஞ்சுக்கோ, நீ எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இது ஒன்னும் உண்மையான கல்யாணம் இல்லையே. உண்மையான கல்யாணம் எப்பவோ முடிஞ்சு போச்சு. நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இதெல்லாம் சும்மா சாஸ்திரத்துக்காக செய்யறது. எல்லா சாஸ்திரத்தையும் நல்லபடியா பண்ணிக்கலாம். வா. என்ன வெறும் சாஸ்திரத்துக்கு தானா? அப்படின்னா இப்ப செய்யற இந்த கல்யாண சாஸ்திரத்துக்கு எந்த அர்த்தமும் இல்லையா? நடக்க போறது வெறும் பொம்மை கல்யாணம்னு சொல்ல வரீங்களா? பரமேஸ்வரா, இது வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சோ, இதுக்கு மேல என்னெல்லாம் நடக்க போகுதோ எல்லாத்துக்கும் நீதான் சாட்சி.
என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் எவ்வளவோ முக்கியமான நாள் உனக்கு நல்லாவே தெரியும். இந்த உலகத்துல உன்னுடைய சம்மதம் இல்லாம ஒரு புல்லு கூட அசையாதுன்னு எனக்கு தெரியும். எதிரிகளுக்கு சக்தியை கொடுத்தவனும் நீதான் பரமேஸ்வரா. உன் முன்னாடி நின்று வேண்டிக்கிட்டு இருக்கிற இந்த பக்தைக்கும் சக்தி கொடுக்க வேண்டியது நீதான். நடக்கிற எல்லா விஷயங்களும் உன்னுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. கடைசியில நீ எனக்கு தோல்வியை கொடுக்க போறியா இல்ல வெற்றி மாலையை சூட போறியா? எல்லாம் உன் இஷ்டம். என்னோட இந்த போராட்டம் முடிகிற வரைக்கும் நான் யாரு, என்னுடைய பின்னணி என்ன, என்னுடைய ரகசியங்கள் என்ன, இதெல்லாம் கட்டி காப்பாற்ற வேண்டியதும் நீதான். உன்னுடைய பரம பக்தியோட இந்த கோரிக்கையை தயவு செஞ்சு ஏத்துக்கோப்பா, தயவு செஞ்சு ஏத்துக்கோ. உன்னுடைய கருணையும் அருளும் இப்பவுமே என் கூடவே இருக்கணும். உன்னுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே என் கூட இருக்குங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையில நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதை நம்பிதான் ஒவ்வொரு அடியும் நான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. யார் நீ? உன்னத்தை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். யார் நீ? உன்னோட பின்னணி என்ன? எங்க இருந்து வந்திருக்க? என்ன எண்ணத்தோட இங்க வந்திருக்க? சொல்லு. எந்த தேவையும் இல்லாம மத்தவங்க கிட்ட எல்லாம் என்னோட தனிப்பட்ட விஷயங்களை நான் என்னைக்குமே பகிர்ந்துக்கிறது இல்லை. நான் கிளம்புறேன். நேல்ல என்னோட கேள்விக்கு பதில் சொல்லாம இங்க இருந்து நீ போக முடியாது. இத பார் சித்தையா, பிரச்சனை பண்ணாம ஒழுங்கா எனக்கு வழி விட்டீன்னா அது உனக்கு நல்லது. தேவையில்லாம என் வழியில நீ குறுக்கிட்டீனா அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டேன். ஏன்னா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். இந்த உருட்டல் மிரட்டல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ யாரு, எங்க இருந்து வந்திருக்க, எதுக்காக வந்திருக்கன்னு சொல்ற வரைக்கும் நீ இங்க இருந்து போக முடியாது. ஓஹோ, அப்படியா? இத்தனை நாளா நீ என்ன அந்த வீட்டுல பார்த்துட்டு தானே இருந்த? நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல. ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்த தெரியாத மாதிரி ஏன் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்க? தெரியறதுனால உனக்கு என்ன பிரயோஜனம் ஏற்பட போகுது? அப்படின்னா நீ யாருன்றதை என்கிட்ட சொல்ல மாட்டியா? சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. சரி விடு, நீ சொல்லலன்னா என்னவா? நீ யாருங்கிறத நானே உனக்கு காட்டுறேன். அமிர்தா, நீ யாருங்கிறத நீயே இதுல பாரு. பாத்துக்க அமிர்தா, பாத்துக்க. அமிர்தா, திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு?
இந்த அமிர்தா தான் ஜோடி. இந்த ஜென்மத்திலையும் அடுத்த ஜென்மத்திலையும் என்னைக்குமே உங்க 2 பேருக்கும் நடுவுல 3ஆவதா ஒருத்தரோட நிழல் கூட நுழையாது. ஒரு வழியா பாட்டிக்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தாச்சு. சும்மா சாஸ்திரம் சாஸ்திரம்னு சொல்லி கீழே உட்கார வச்சுட்டாங்க. ஆனா எனக்கு என் பொண்டாட்டி பக்கத்துல இல்லைன்னா என் மனசு துடிக்க ஆரம்பிச்சிருது. இவங்களுக்கு உங்க சாஸ்திரம் தான் பெருசு. சரி வா, எல்லாரும் கீழே காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க போங்கக்கா, நான் வந்துடுறேன். சீக்கிரம் வந்துரு. என் பொண்டாட்டி பக்கத்துல இருந்தா எனக்கு அதுவே பெரிய சாஸ்திரம். ஐயோ அர்ஜுன், என்ன சார், கொஞ்சம் நிதானமா வாங்க. என்ன இவ்ளோ அவசரம்? எங்கேயோ கிளம்பிட்டீங்க போல இருக்கு. நீங்க நியாயமா இப்ப கீழே தானே இருக்கணும். அது வந்து அண்ணி, பாட்டி தலை கலைஞ்சு போயிருக்கு, பார்க்கறதுக்கு கரடி மாதிரியே இருக்குன்னு சொன்னாங்க. போய் தலை வரைக்கிட்டு வான்னு அனுப்புனாங்க. அதான் வந்தேன். அதெல்லாம் ஒன்னும் பரவாயில்ல. நடக்க போறது என்ன சாஸ்திரம்? எப்படியும் தலையில எண்ணெய் தேய்ச்சி கலைக்க போறாங்க. அப்புறமா தலைக்கு குளிச்சு மொத்தமா தலைவாரி என்ன வேணா ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கோ. இப்போ கீழே இறங்கு. இல்ல அண்ணி, அது உன் திருட்டுத்தனம் என்னன்னு எனக்கு தெரியாதா? உன் பொண்டாட்டி எங்கேயும் ஓடி போக மாட்டா. வாழ்க்கை முழுக்க உன் கூடவே தான் இருக்க போறா. ஒரு நிமிஷம் அவ அங்கேயும் நீ இங்கேயும் இருந்தா ஒன்னும் குறைஞ்சிட மாட்டீங்க. போ போ, அவளும் பின்னாலேயே வருவா. போ அர்ஜுன், சாஸ்திரத்துக்கு வேஷ்டியை கட்டிட்டு வரணும், லேட் ஆகுது. போன்னு சொல்றேன்ல. அது வந்து ஒரே ஒரு நிமிஷம். போ அர்ஜுன், முதல்ல கீழே போ. வேஷ்டியை கட்டி ரெடி ஆகும். பாவம் இந்த அர்ஜுன் துடியா துடிக்கிறான். என்ன அமிர்தா, உன்னை பத்தின உண்மையை உன்னாலேயே ஜீரணிக்க முடியலையா? எல்லார்கிட்டையும் இத்தனை நாளா காப்பாத்திட்டு வந்த ரகசியத்தை கண்ணனில பார்த்த உடனே அதிர்ச்சியா இருக்கா? என்ன வார்த்தையே வரமாட்டேங்குது? இந்த சித்தையாவோட மனக்கண்ணுக்கு தெரியாத ரகசியங்கள்னு எதுவுமே கிடையாது. உன்னை பத்தின உண்மைகளை மறைச்சு விலகி போயிட்டனா உன்னை பத்தி யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறியா நாகராணி? சித்தையா, நான் உன்னை சாதாரணமான ஆளுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த நாகராணியோடைய ரகசியத்தை கண்டுபிடிக்கிற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சுல? சொல்லு, நீ யாரு? நாகராணி, நீ ஒருத்தி மட்டும் அசாதாரணமானவ இல்ல. ஒரு நாகராணியோட ரகசியத்தை கண்டுபிடிக்க இன்னொரு நாகத்தால மட்டும்தான் முடியும். என்ன நீ யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? தக்ஷக வம்சத்தை சேர்ந்த மகாநாகா காளிங்கா.